தமிழ் தேசிய கட்டமைப்புடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்க யோசித்திருந்தோம். ஆனால் இன்றைய பத்திரிகைகளிலே அவர்கள் இந்த தேர்தலிலே ஈடுபட மாட்டார்கள், அதிலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டபடியால் நாங்கள் தனித்து எங்களுடைய கட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஒரு கட்சி ஜனநாயக தமிழரசு கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சங்கு சின்னத்தை எடுத்தால் அவர்களுடன் சேர்ந்து போகலாமோன்னு கேட்டவர். ஆனால் அதுக்கு செய்யக்கூடாது என்று கட்டமைப்பால் தடை செய்திருக்கின்றார்கள். அதாவது எல்லோரும் சேர்ந்து எடுத்ததை ஒருவர் தனித்து எடுத்து பாவிப்பது சரியில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது தேர்தல் ஆணைக்குழுவினுடைய விடயம், அது அவர்கள் செய்து கொள்ளட்டுக்கும். நாங்கள் எங்களுடைய கட்சி தனித்து இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். அதுக்குரிய அந்தந்த நபர்களுடைய வேட்பாளர்களுடைய பெயர்களை தர வேண்டும் என்றும் அவர்களுடைய பின்னணி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கோம். இலங்கை தமிழரசு கட்சியும் ஒரு அழைப்பை விடுத்திருந்தது. தங்களுடைய பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்கு முன்பாருங்கள் என்று அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்க்க? நான் அந்த அழைப்பு சம்பந்தமாக நான் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு ஒரு என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கின்றேன். சுமந்திரன் கேட்கின்றார் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா சுமந்திரன் தமிழ் தேசியத்தை ஒட்டி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்திய போது அதற்கு எதிராக வேலை செய்து இன்னும் சிங்கள வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது எங்களுடன் திரும்ப தமிழ் தேசியத்தை முன்னொட்டி எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறது அது முரண்பாடுடையதாக இருக்குது. தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செய்து போட்டு தமிழ் தேசியத்தை ஒட்டி எங்களுடைய கட்சியில் சேருங்கொண்டு அவர்கள் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஆகவே அவருடன் நாங்கள் எவருமே சேர்ந்து போக முடியாது. ஏற்கனவே ஸ்ரீகாந்தா ஏலான்னு சொல்லியாச்சு, வேறு ஒவ்வொருத்தரும் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு. அவர் கோருகின்ற இந்த அவருடைய கோரிக்கை ஏதோ தனக்கு உரிய தனிப்பட்ட சில நன்மைகளை பெறுவதற்காக கோருவதாகத்தான் தெரிகின்றது. அதனை நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. அத்துடன் நான் சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் சேர முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மை. தமிழ் மக்கள் கூட்டணி கிழக்கிலேயும் போட்டியிடுமா? போட்டியிடத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அங்கு இருக்கின்ற ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வேறு சில கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் அதனை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது. நாங்கள் அதனை இந்த சிறிது நாட்களுக்குள்ளேயே நாங்கள் அதை பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். யாழ்ப்பாணத்தை வன்னி தேர்தல் தொகுதியிலே வன்னி எல்லாத்திலையும் போட்டியிட வேண்டுமென்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. எந்த அளவுக்கு எங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு போக முடியும் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அதற்காகத்தான் இன்றைய கூட்டம். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களிலே யாருடன் சேர்ந்து அதுக்குரிய நபர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு போகக்கூடியதாக என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். இப்போ நீங்கள் இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டேன் என குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த நிலையில் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி தான் உங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தப்படுமா உங்கள் ஆட்சி? இல்லை, நான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஈடுபட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அத்துடன் ஆனால் அதே நேரத்தில் கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமான வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆகவே கட்சியை பலப்படுத்தி அதனுடன் சேர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை தமிழ் தேசியத்தின் வழியிலே கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இதை செய்து கொண்டு போகின்றேன். தமிழ் மக்கள் கூட்டணியோட ஏனைய சிறிய கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார். சில கட்சிகள் எங்களுடன் பேசி கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு முடிவுக்கு வர இல்லை. அது ஒரு 3-4 நாளைக்குள்ளே தெரிய வரும். இந்திய தூதரகத்தால்
இந்திய தூதர்கள் வந்து தமிழ் கட்சியின் தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சந்திப்புக்கு அதை நீங்கள் பங்கேற்கிறீர்கள். இன்றைக்கு தான் அந்த இப்போ இந்த நேரத்தில் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கோ 4 மணிக்கு இருப்பேன். அது நான் அவைகிட்ட சொல்லிட்டேன். நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், நீங்கள் இப்படி குறுகிய ஒரு கால நேர அவகாசம் தந்த பிறகு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். இனி அவர்கள் எதற்காக கூப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதுக்குரிய நான் நடவடிக்கையில் எடுப்பேன். வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற நீங்கள் திரும்ப போட்டியிருக்கீங்களா? அது சொல்ல முடியாது. ஏனென்றால் எப்பொழுது நான் அதை எந்த விதத்திலும் என்னால் சொல்ல முடியாது. எங்களுடைய இளைஞர்களுடைய என்னென்னு சொல்கிறேன், இளைஞர்களுடைய கெட்டித்தனத்தையும் என்ன மாதிரியாக அவர்கள் கொண்டு நடத்தக்கூடியவர்கள் என்பதை பற்றி எல்லாம் அறிந்ததன் பின்னர் தான் என்னால் கூற முடியும். ஏனென்றால் சில பேர் நீங்கள் இதை விட்டாலும் அதில் வந்தால் என்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாரையும் சேர்த்து கதைச்சி ஒரு முடிவுக்கு வரவளும் இப்போ அந்த முடிவு எதுவுமே எடுக்கவில்லை.